நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக் பவுன்ஸ் கேசஸ். செக்னா என்ன, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆகும், செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அக்யூஸ்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப செக் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்துக்கு பதிலா அவருக்கு நம்ம வந்துட்டு செக்க கொடுத்து அவர் போய் பேங்க்ல இருந்த அக்கௌண்ட்ல இருந்தா அவர் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிப்பாரு. இதை நம்ம செக் அப்படின்றோம். செக் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது செக் டேமேஜா இருந்தாவோ, செக்ல அதிகமா பணம் இருந்து அக்கௌண்ட்ல வந்துட்டு பணம் கம்மியா இருந்தாவோ, இல்ல செக்ல வந்துட்டு ஓவர் ரைட்டிங் அதிகமா அடித்து திருத்தி எழுதியிருந்தாவோ, இல்ல செக்ல வந்துட்டு டைம் முடிஞ்சு போய் பின்னாடி வந்தாவோ, ஒரு செக்கோட வேலிடிட்டி டைம் அப்படின்றது வந்துட்டு 3 months தான். அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். இப்போ இந்த செக் பவுன்ஸ் ஆகுதுல, இது செக்ஷன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் செக்ஷன் 138 மாற்றுமுறை ஆவண சட்டம் 138 படி இந்த செக் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வழக்கு நம்மளால தொடுக்க முடியும். இதுல எப்படி வந்துட்டு வழக்கு தொடுக்கணும்னா, இப்போ என்னோட செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு செக் கொடுத்தவங்களுக்கு நான் அந்த செக் பவுன்ஸ் ஆன 30 நாளுக்குள்ள அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். சட்டப்பூர்வமா ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ்க்கு நான் 15 நாள் வெயிட் பண்ணணும். அவர் அந்த 15 நாளுக்குள்ள அந்த அமௌண்ட்டை எனக்கு மறுபடியும் தர சொல்லி நான் அந்த 15 நாள் வெயிட் பண்ணணும். அப்பயே அவர் அந்த அமௌண்ட்டை தராத பட்சத்துல நான் அதுல இருந்து 30 நாள்ல நான் நீதிமன்றத்துல, குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம். எந்த குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா, புகார்தாரரோட பேங்க் எங்க இருக்கோ அந்த லொகேஷன்ல வரக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க குற்றவியல் நீதிமன்றத்துல கேஸா ஃபைல் பண்ணலாம். கேஸா ஃபைல் பண்ணி அக்யூஸ்டும் கம்ப்ளைண்டனும் வரணும். வராதப்போ அவருக்கு வந்துட்டு கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி சம்மனோட அழைப்பானை விடுப்பாங்க. அப்ப வராத பட்சத்துல அவருக்கு வந்துட்டு கோர்ட் வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட் அனுப்புவாங்க. அவர் வந்துட்டு நான் மேல் செலுத்திடுறேன், கண்டிப்பா வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். இப்போ இந்த செக் கேஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசன் அஃபென்ஸா அப்படின்னு கேட்டா ஆமா. இப்போ லோக் அதாலத் அப்படின்பாங்க. லோக் அதாலத் அப்படின்னா, லோக்னா மக்கள், அதாலத் அப்படின்றது நீதிமன்றம். மக்கள் நீதிமன்றத்துல போயிட்டு எந்தெந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, செக் பவுன்ஸ் கேசஸ், ஃபேமிலி கேசஸ், அப்புறம் வந்துட்டு சிவில் கேசஸ், சொத்து சார்ந்த வழக்குகள்லாம் அங்க வந்துட்டு அதாவது சமரசமா பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இத வந்துட்டு நம்ம லோக் அதாலத் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லோக் அதாலத் அப்படி சொல்லுவோம். நம்ம வழக்கு வந்துட்டு லோக் அதாலத்துக்கு வாங்கிக்கலாம். அங்க யார் யார் இருப்பாங்கன்னா, 3 நபர்கள் இருப்பாங்க. ஒண்ணு நீதிபதி இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதியும், அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வழக்கறிஞரும், ஒரு அரசு ஊழியரும் இருப்பாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள்ல இரு தரப்பினரும், கம்ப்ளைண்டும் இருப்பாரு, அக்யூஸ்டும் இருப்பாங்க. ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஆர்டரை கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை வந்துட்டு மேல்முறையீடு அப்பீல் செய்யவும் நம்ம முடியாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ஆர்டரை லோக் அதாலத்துல கொடுக்குற ஆர்டரை. இப்போ அந்த செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு, நம்ம கேஸ் போட்டிருக்கோம். அந்த அக்யூஸ்டுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா, 6 மாதத்துல இருந்து 2 வருஷம் வரையிலும் அவருக்கு சிறை தண்டனை விதிப்பாங்க. அந்த செக் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்ல இருக்க அமௌண்ட்டை டபுள் மடங்கா அவரை பே பண்ண சொல்லி அவருக்கு ஃபைன் அமௌண்ட்டும் விதிப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.